பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே பெருநாளாக இருக்கிறது. ஆனால் கவலைக்குரிய விவகாரம் என்னன்னா, அவர்கள் பெருநாளை தொழுகையை தொழுது கொண்டாட முடியுமே தவிர நம்ம எல்லாம் எப்படி பெருநாளை கொண்டாடுவோமோ அப்படியான எந்த ஒரு பெருநாளையும் அவர்கள் கொண்டாட முடியாது. எங்களை காப்பாற்றுறதா அவங்களோட நோக்கம்னா, நீங்க யுத்தம் செய்யக்கூடாது, சமாதானமாக எங்களை மீட்டுட்டு போறதா ஒரே வழி. எங்களோடு இருந்த பல பேரை மீட்டு போயிட்டீங்க, ஆனா அதுவும் சமாதான மூடாகத்தான் மீட்டுக்கிட்டீங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே 540வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து 538 நாட்களாக நம்ம ஒரு நாள் விடாமல் என்ன நடந்தாலும் வீடியோ வெளியிட்டு வந்தோம். நேற்றைய தினம் ஒரு நாள் நம்மால் வீடியோ வெளியிட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கான காரணம், பயணத்திலேயாவது எங்கேயாவது நின்று வீடியோ வெளியிடலாமான்னு யோசித்தோம். ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கல. சகருடைய நேரத்திலேயாவது வெளியிடலாம்னு நினச்சா சகருக்கு கூட அதுக்குரிய அந்த வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால தான் அந்த வீடியோவை நம்ம வெளியிடலை. எனவே பொறுத்துக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் மீண்டும் அதே போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் சில பேர் வீடியோ வருதில்லையே என்று கேட்குறீங்க. நம்முடைய வீடியோக்கள் ஒரு நாள் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற சேனலில் வெளியிடப்பட்டால் அடுத்த நாள் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற சேனலில் தான் வெளியிடப்படுகிறது. இப்படி ஒரு நாள் இந்த சேனல்லையும் மறுநாள் அந்த சேனல்லையும் தான் வெளியிட்டு வர்றோம். அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், அந்த சேனல் குழப்பங்கள், திருப்பி வீடியோ ரிமூவ் ஆகிறது, இந்த மாதிரிகள் நடப்பதற்கு தவிர்ப்பதற்கு எதுவும் வழி இருக்காங்கிறதுக்கான ஒரு வேலையாகத்தான் அதை பண்ணி வர்றோம். எனவே 2 சேனல்களையும், ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ், ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்கிற நேரம் வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற வாட்ஸ்அப் சேனலில் இருந்தீங்கன்னு சொன்னால் உடனுக்குடன் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் ஊடாகவே அந்த வீடியோக்கள் கிடைத்துவிடும். அல்லது ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் அந்த வீடியோக்களை பெற்றுக்கொள்ள முடியும். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் அந்த வீடியோக்களுடைய லிங்குகள் பதிவேற்றப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய காசா உள்ளிட்ட பகுதிகளில் பெருநாள் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஜெருசலத்தினுடைய முஃப்தி அவர்கள் இன்றைக்கு இந்த பெருநாள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஜெருசலத்தின் கிராண்ட் முஃப்தியாக இருக்கக்கூடிய முகமது அகமது ஹுசைன் அவர்கள் இன்றைய தினம் இந்த பெருநாள் அறிவிப்பை விடுத்திருக்கிறார். எனவே சண்டே மார்னிங் அவங்க பெருநாளை சந்திக்க இருக்கிறார். அதே நேரம் அவருடைய பெருநாள் அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேருமே பாலஸ்தீன மக்களுக்கு நன்மை விளைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக வேண்டும் என்றும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தன்னுடைய அறிவிப்பில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற சண்டே, ஞாயிற்றுக்கிழமை பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே பெருநாளாக இருக்கிறது. ஆனால் கவலைக்குரிய விவகாரம் என்னன்னா, அவர்கள் பெருநாளை தொழுகையை தொழுது கொண்டாட முடியுமே தவிர நம்ம எல்லாம் எப்படி பெருநாளை கொண்டாடுவோமோ அப்படியான எந்த ஒரு பெருநாளையும் அவர்கள் கொண்டாட முடியாது. கடந்த ரமலான், அதற்கு பிறகு ஹஜ்ஜி, அதற்கு பிறகு இந்த ரமலான், இது எல்லாமே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 25 லட்சம் மக்களில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைந்தது ஒருவரையாவது அவர்கள் இழந்திருக்கிறார்கள். தாயை இழந்திருப்பார்கள், தகப்பனை இழந்திருப்பார்கள், பிள்ளையை இழந்திருப்பார்கள், மருமகனை இழந்திருப்பார்கள், மகளை இழந்திருப்பார்கள். இப்படி ஏதோ ஒரு உறவை இழந்திருக்கிறார்கள். இருந்தாலும் பெருநாள் என்பது வெறும் மகிழ்ச்சிக்குரியது மாத்திரமல்ல. அன்றைய நாள் இறைவனை நாம் துதிபாட வேண்டியிருக்கிறது, இறைவனை போற்றி புகழ வேண்டியிருக்கிறது, இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. எனவே பெருநாளுடைய அந்த புனிதத்திலே தயவு செய்து பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். காரணம் என்னன்னா, சில நாடுகள் இன்றைக்கு பெருநாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அரபு நாடுகள் சிலதும் பெருநாளை அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த பகுதிகளை பிறை கண்ட அடிப்படையில் பெருநாள் கொண்டாடக்கூடிய சகோதரர்கள், உங்களுடைய பெருநாள் தொழுகைகளில் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே. பாலஸ்தீன மக்களை மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்தவனாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக செய்திகளை பொறுத்தவரையில் தெற்கு, அதே போன்று வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் தாக்குதல்களை
தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய முற்றுகை காரணமாக காசா எல்லைக்குள்ள வரவேண்டிய உணவுகள் எல்லாம் ரஃபா பார்டர்ல அழுகி நாசமாகி கொண்டிருக்கிறது என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஐநா சபை வெளியிட்டிருக்கிறது. காசா மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட உணவுகள் உள்ள அனுப்ப முடியாமல் இஸ்ரேல் தடுத்து வருகிற காரணத்தினால அத்தனை உணவுகளும் நாசமாகி கொண்டிருக்கிறது. சர்வதேச நாடுகள் இதிலே தலையிட்டு பாலஸ்தீன மக்களுக்கு இது கிடைக்க உதவ வேண்டும் என்று சொல்லி ஐநா இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் ஜெனின் முகாம்ல வசிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இனி ஏற்படாது என்று இன்றைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின் முகாம்ல தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இனிமேல் ஜெனின் முகாம்ல மனிதர்கள் வசிப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா அதற்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தெற்கு காசா பகுதிகளில் கான் யூனுஸ் ரஃபா பகுதிகளில் எல்லாம் புதிய வெளியேற்ற உத்தரவுகளை இஸ்ரேல் இன்றைக்கு விடுத்திருக்கிறது. நார்த் காசாவில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வடக்கில் இருந்து அந்த பக்கமாக தாக்குதல் நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதே போன்று தெற்கில் இருந்தும் தாக்குதல் நடத்திக்கிட்டு வர்றாங்க. வடக்கில் இருந்து இருக்கக்கூடிய மக்களையும் வெளியேற சொல்லியிருக்கிறார்கள், தெற்கில் இருக்கிற மக்களையும் வெளியேற சொல்லியிருக்கிறார்கள். எனவே சென்ட்ரல் காசாவை நோக்கி இரண்டு தரப்பாலும் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். உண்பதற்கு உணவில்லை, தங்குவதற்கு இடமில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை. வல்ல ரஹ்மானை தவிர அவர்களை காப்பாற்றுவதற்கு வேறு யாரும் இல்லை என்பதுதான் இந்த இடத்திலே நாம் தெரிய வேண்டிய கவலைக்குரிய செய்தியாக இருக்கிற அதே நேரத்தில் காசாவில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது 21 காசா அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். பெருநாள் கொண்டாட வேண்டியவர்கள் முதல் நாளே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இதிலே 6 பேர் பெண்களாக இருக்கிறார்கள், 3 பேர் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா மிக முக்கியமாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ரஃபா பகுதிகளில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள். ஏன்னா இப்போ வான்வழி தாக்குதல்களை மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. வான்வழி தாக்குதல்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்குண்டான அழிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தரைவழி தாக்குதலை பொறுத்தவரையில் மொத்தமாக அவர்கள் எல்லா பகுதிகளையும் அழித்து கொண்டு வருவார்கள், குண்டு தாக்குதல் நடத்துவார்கள், தனி மனிதர்களை கொல்லுவார்கள், இருக்கிற கட்டிடங்களை எல்லாம் அழிப்பார்கள். இப்படி ரஃபாவில் இன்றைக்கு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ரஃபாவினுடைய அல் ஜுனைனா பகுதிகளில் இருந்துதான் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தரைவழி தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு படைகளை களமிறக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். 13 நாட்கள் ஆகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன மீது தாக்குதலை ஆரம்பித்து. இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தரைவழி தாக்குதல்களை நடத்தவில்லை. அவ்வப்போது இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவரை சமாதானத்தை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்கிறோம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில தான் இஸ்ரேல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து கொல்லப்படக்கூடிய அப்பாவிகளை, காயமடையக்கூடிய மக்களை பாதுகாக்கிற பணியில் அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை முழுமூச்சாக ஈடுபட்டு வருகிறது. அதிலும் எவ்வளவு அழிவுகள் ஏற்படுகிற போதும், தங்களுக்கே அழிவுகள் ஏற்படுகிற போதும் அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் சொசைட்டி செம்பிறை சங்கத்தை சேர்ந்தவர்கள் முழுமையாக மக்களை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டு வருகிற நேரத்தில் தான் இன்றைக்கு 6வது நாளாகவும் ரெட் கிரசன்ட் சொசைட்டியை சேர்ந்த 13 க்ரூ மெம்பர்ஸை தேடி வர்றாங்க. அதாவது ரஃபா பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்ததோடு ரெட் கிரசன்ட் சொசைட்டியை சேர்ந்த ஆம்புலன்ஸுகள் 3 ஆம்புலன்ஸில் கிட்டத்தட்ட 13 க்ரூ மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த மக்களை மீட்கிறதுக்காக போயிருந்தாங்க. போனவர்கள் 6வது நாளாகவும் திரும்பி வரவில்லை. எனவே அவர்கள் எங்கு போனார்கள் என்று தேடுகிற நேரத்தில் இன்றைக்கு இந்த புகைப்படத்தை அல் ஜசீராவினுடைய செனட் ஆய்வு பிரிவு வெளியிட்டிருக்கிறார்கள். செனட் என்பது அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு பிரிவாக இருக்கிறார்கள். இது கரெக்டான ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க, இது கரெக்ட் தானா உண்மைதானா என்பதை அவர்கள் தேடினார்கள். தேடின வகையில் இது சேட்டலைட் இமேஜ் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்த சேட்டலைட் இமேஜில் அவங்க என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, இங்க நீங்க பார்க்க முடியும் அந்த க்ரூ மெம்பர்ஸினுடைய ஆம்புலன்ஸ் நிற்கக்கூடிய காட்சிகள் சேட்டலைட்ல பதிவாகி இருக்கிறது. இந்த ஆம்புலன்ஸை சுற்றி இஸ்ரேலிய ராணுவம் நிற்கிறது. நின்று அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 13 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸ்கள் இருந்த இடம் பின்னர் இல்லாமலாக்கப்பட்டது. பிறகு அல் ஜசீராவினுடைய சனட் ஆய்வு பிரிவு கண்டுபிடித்ததற்கு இணங்க இந்த ஆம்புலன்ஸ்கள் பூமியில தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாசாக்களோட ஆம்புலன்ஸோட புதைச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த ஆம்புலன்ஸ்ல அவங்க போனது அங்கிருந்த ஜனாசாக்களை மீட்கிறது
போறதுக்கு காயப்பட்ட மக்களை மீட்கிறதுக்கு தான் போனாங்க. மீட்க போனவர்களையே கொன்று குவித்திருக்கிறார்கள். கொன்று குவித்து அவர்களை புதைத்தும் விட்டார்கள். அந்த ஆம்புலன்ஸோடையே புதைச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு பல நாடுகளும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு வர்றாங்க. என்ன கேட்டால் இதுக்கு கண்டனம் தெரிவித்து நம்ம என்ன பண்ண போறோங்கிற கேள்வியே இருக்கிறது. எவ்வளவு கண்டனங்கள், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்ங்கிறமே தவிர எந்த நாடுகளாவது அப்பாவிகள் முடியாதவர்கள் கண்டிக்கலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். இந்த நம்ம இன்னைக்கு கொழும்புல ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்ல, இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நாடுகள், பலம் பொருந்திய நாடுகள் கூட கண்டிக்கிறோம் என்று சொல்வதில் இருந்து நம்ம எதை எதிர்பார்க்கிறோம் என்கிற கேள்வி இருக்கிறது. வல்ல ரஹ்மான் மட்டுமே இதையெல்லாம் பாதுகாக்க போதுமானவன். அல்லாஹ் தான் அவர்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும். மரணித்த சகோதரர்கள் இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய நிலையத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் இஸ்ரேலுடைய ஒரு நபர், பணைய கைதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவரை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் எல்கானா பொபேட் என்கிறவர் தான் இப்போ நம்ம காட்டினவர். அவர் பேசுகிற வீடியோ தான். அவர் அதில் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், இஸ்ரேலுடைய அரசாங்கத்திடத்தில் இந்த யுத்தத்தை நிறுத்துங்க, பேச்சுவார்த்தை ஊடாக எங்களை மீட்டெடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்டால் நாங்கள் மோசமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க. குறிப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் 24 ஹவர்ஸும் குண்டுவீச்சு தாக்குதல்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். எங்களை காப்பாற்றுறது தான் உங்களோட நோக்கம்னா நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது, சமாதானமாக எங்களை மீட்டுட்டு போகிறது தான் ஒரே வழி. எங்களோடு இருந்த பல பேரை மீட்டு போயிட்டீங்க, ஆனால் அதுவும் சமாதான மூடாகத்தான் மீட்டுக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட 4 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அல் ஜசீராவினுடைய அரபு மற்றும் ஆங்கில பக்கத்தில் நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்க முடியும். அதில் இருக்கக்கூடியவர் அழுது புலம்பி எங்களை மீட்டெடுங்க என்று சொல்கிறாரு. சமாதானத்தை தவிர நீங்கள் எந்த வகையிலையும் எங்களை மீட்டெடுக்க முடியாது என்கிற செய்தியைத்தான் அவர் இன்றைக்கு முன் வச்சிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்ன. இஸ்ரேலுக்குள்ள பாரிய ஆர்ப்பாட்டங்கள், நம்ம நாட்டில் அறகலை 6 மாதம் நடந்த மாதிரி அங்கே 2 ஆண்டுகளாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. யுத்தத்தை நிறுத்த சொல்லி இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்குரிய முனைப்புகளை இஸ்ரேலிய ஆளும் அரசாங்கம் எடுக்காமல் இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அவர்களுடைய பணைய கைதிகளுடைய வீடியோக்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இந்த நிலையில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சிலது வாங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு 5 வீடுகளை முதல் கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க. புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் உங்களுடைய ஜகாத் நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும். நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து அதுக்கு போட முடியலை என்று சொல்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எனவே அதற்குரிய உதவிகளை ரமலான் அல்லாத காலங்களில் வாரி வழங்குங்கள். அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அது சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலோடு மீண்டும் யுத்தத்தை நடத்துவதற்கு தயாராகிறது ஹெஸ்புல்லா என்கிற செய்தி. காரணம் என்னன்னா, தொடர்ந்து இஸ்ரேல் வரம்பு மீறிய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்றதற்கு பிறகு லெபனானுடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது. சிரியாவில் நடத்துறாங்க, காசாவில் நடத்துறாங்க, வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் நடத்துறாங்க. இந்த எல்லாவற்றுக்குமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்கிற நிலையில தான் தொடர்ந்து இந்த சப்போர்ட்டை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அநியாயம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்களும் சமாதானத்தை கடைபிடித்து தான் வருகிறோம். முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக போவோம், இதை பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கிறோம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராக இல்லை. தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், தாக்குதல் நடத்துகிறது. எனவே நாங்களும் தாக்குதலுக்கு தயாராகிறோம் என்கிற ஒரு சமிக்ஞையை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சில நேரம் இன்றோ நாளையோ எப்பொழுதும் ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் களத்துக்கு வரலாம் என்கிற சந்தேகம் வலுப்பெற்று வருகிறது. ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் களத்துக்கு வருவார்கள் என்று சொன்னால் அது ஒரு பாரிய யுத்தமாகத்தான் மீண்டும் ஆரம்பிக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்ன, ரொம்ப பாரிய பலமான ஆயுதங்களை கொண்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். பல தலைவர்களை தளபதிகளை அவர்கள் இழந்திருந்தாலும் பலவீனப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். எனவே அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்தார்கள் என்றால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் மீண்டும் அதே வேகத்தில் களத்துக்கு வந்து விடுவார்கள் என்பது தெரியும். ஆல்ரெடி யெமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் களத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்துகிறது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் கிட்டத்தட்ட 73 தடவைகள் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹூதிகளோடு
இஸ்ரேலோடு தொடர்புடைய ஊடக நிறுவனமாக இருக்கக்கூடிய அல் மசீரா டிவி தான் இன்றைக்கு இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்தும் அவர்கள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார். அதே நேரம் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீதும் இஸ்ரேலுடைய கப்பல்கள் மீதும் செங்கடலில் அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரக்கூடிய கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஹூத்திகளுடைய இராணுவ பிரிவு இஸ்ரேல் மீதும் கடல் கடந்து 2020 கிலோமீட்டர்களை தாண்டியும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இப்படி தொடர் யுத்தமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. நாளைய தினம் புனிதமிக்க ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். நோன்பு பெருநாளுடைய நேரத்திலும் அவர்களுடைய நிம்மதி கெட்டுவிடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே. வல்ல ரஹ்மான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகள் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு தேவைப்படுகிறது. பெருநாள் தினத்திலே அவர்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.